ஏன் பாம்புடா? இந்த இதுக்குள்ள போயிடுச்சு. இந்த என்னாச்சு? இதுல அடிப்பேன். ஐயா முக்கியமான இன்னொரு டிப்ஸ் சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிட்டிலே இருந்து நம்ம ரொம்ப 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 போர் அடித்ததுனால நம்ம வில்லேஜ் லைஃப் ஆட வந்திருக்கோம். இங்கே உள்ள கத்தாழைகள், இந்த நேச்சுரலாக கிடைக்கிறதெல்லாம் வச்சு நம்ம இங்கே இன்னைக்கு குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு இங்கே கிடைக்கிற கீரைகள்லாம் எடுத்துகிட்டு போவோம். சமைச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஹெல்த்தியான நேச்சுரல் லைஃப் ஆடணும். இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்ல இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. கத்தாழை எல்லாருமே வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜெல்லாக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுரண்டி கையிலே எடுத்துக்கலாம். நல்லா ஜெல்லாக வந்துருச்சு பாருங்க. இது நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது உடம்பு ஃபுல்லாக போடணும். லாக் ஓடிட்டு இருக்கிறதுனால நான் சட்டையை கழட்டாமல் இருக்கும். இப்போ இந்த ஜெல்லாம் நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொலாஜன் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம கத்தாழையில் தான் அதிகமாக இருக்குது. இதை நம்ம வழக்கமாக எடுக்கிறதுனால நமக்கு வயசாகிற ப்ராப்ளத்தில் வந்து தள்ளிப்படும். நம்ம மூஞ்சி சுருக்கம் இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு எப்போவுமே மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம நேச்சுரல் பாத் எடுக்க போயிடலாம். தண்ணி அருமையான குளிங்காக இருக்குங்க. இதுலேருந்து இறங்குறது தான் நமக்கு காலில் இருந்து தலை வரைக்கும் உள்ள எல்லா ஹீட்டும் அப்படியே இறங்கிடும். இந்த மாதிரி நேச்சுரல் குளியலே எந்த ஊர்லேயும் கிடைக்காது. உலகத்தில் போய் எங்கே குளித்தாலும், எந்த இடத்துல குளித்தாலும், எவ்வளோ செலவு பண்ணி குளித்தாலும் அந்த இங்கே நம்ம குளிக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது இருக்கும். ஓகே, ஒரு அருமையான தேயிலை போட்டாச்சு. அடுத்து இங்கே இதை என்ன கிடைக்குதோ பார்த்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சமைப்போம். முடக்கத்தான் தான் நினைக்கிறேன். அதுவே தான். இது ஒரு அருமையான கீரை வகைங்க. இதான் முடக்கத்தான் கீரையா? இது வயக்காட்டில் வேலியோரமா இந்த இடத்துலாம் கிடைக்கும். நல்லா முடிங்க. யாரோ நமக்கு முன்னாடி இதை பிச்சிருக்காங்க. கிராமத்தில் நம்ம முன்னாடி வந்து முந்திக்கிட்டா தான் உண்டு. எதை எடுத்தாலும் லேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். இந்த முட்டி வலி வந்தவங்க, உடம்புல தெம்பு இல்லாதவங்க, அவங்களாம் அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நம்ம தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தோசை, சூப்பு, ரசம் என்னென்ன. ஆமாம், கம்மியாக தான் கிடச்சிங்கன்னா நிறைய வேணும். சீக்கிரம் பண்ணிங்க. ஓகே, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய்ட்டு சூப்பராக இப்போ சாப்பிட்டு ஹெல்த்தியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோம். ஆமாம், வேரோட பிச்சுட்டா அடுத்த நாள் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதையும் வளரணும், நம்மளும் சாப்பிட்ணும். ஸோ கிளைய மட்டும் தான் குடிக்கணும். எல்லாத்தையும் கிளி தான் எடுக்கணும். ஏன் பாம்புடா? இந்த இதுக்குள்ள போயிடுச்சு. இந்த ஓலைக்குள்ள போயிடுச்சுடா. ஓலை பாம்பு இருக்கும். சரியான பெருசுடா. ஓலையில பார்த்து கை தான் வைக்கணும். கை வைக்கும்போது பார்த்து தான் வைக்கணும். பக்கத்தில் போதா அங்கே இருக்கு பாருங்க. ஐயோ, சே இருக்கா? உள்ள போய் வேணாம் விட்டுட்டு வந்துடு. நம்ம இங்கே கை வச்சு பிக்கிறது பெருசு இல்லை. கை வைக்கும் போது உள்ள எதுவும் தேல் இருக்கா, பாம்பு இருக்கான்னு பார்த்து கை வைக்கணும். என்ன பண்ணணும், கை விடக்கூடாது. என்னடா ஆச்சு? தெரியுதுங்களா? வைக்கலாம். என்னாச்சு? இதுல அடிப்பேன். ஐயா சுற்றி தான் இருக்கு. இது பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது ஆகும். ஒன்றும் இல்லை, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு கை எறியும். ஆமாம், எரிச்சலாக வருது. ஆமாம், அதனால பிக்கும் போது பாதுகாப்புக்காக எவ்வளோ சேஃபாக சுற்றி இருக்கு பாருங்க. அப்போ தான் பக்கத்தில் போய் இந்த வெள்ளை வழியாக கை தானா? இது ஃபுல்லாகவே அடிக்கிறேன்.
ஓ இதான். இதில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு மாதிரி இந்த பாருங்க. இந்த முள்ளு படிச்சுன்னா நம்ம கை எரியும். ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. நான் மட்டும் கண்ணாமண்ணான்னு பறிக்க முடியாதா? சரி அந்த இதை விட்டுட்டு பாரி, அதை விட்டுட்டு பாரி. இல்லை அது அந்த போர்ஷனே வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பண்ணாது. கழுவி தான் நம்ம சமைக்கிறோம். சரி அந்த போர்ஷனை வேணாம், பிச்சு போட்டுரு அந்த இடத்த மட்டும். எதுக்கு ரிஸ்க்கு? அவ்வளோதான். அந்த புதுசாக பரவங்களுக்கு தான் தெரியும். அதான் வேற ஒருத்தர்னா என்ன வருது? கை எரியாது அவங்களுக்கு. அவங்களாம் பழகிடும். 2 கட்டுக்கு மேலே கிடச்சிச்சு. 2 கட்டு இருக்காது, ஒரு 1.5 கட்டு இருக்கும். ஓகே இது இப்போ நமக்கு வாங்க அதை போய் சமைக்கலாம். ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம அப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம்.